இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபேண்டசி கதை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இது ஒரு 18+ சம்பந்தப்பட்ட கண்டென்ட் தான். இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல வர எல்லா படங்களுமே MK தமிழ் எக்ஸ்பிளைனர் அப்படிங்கிற ஒரு டெலிகிராம் சேனல் இருக்கு. விருப்பப்படுறவங்க நீங்க அந்த வீடியோக்கெல்லாம் அங்க பாத்துக்க முடியும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய ஒரு இடத்த காமிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா புதுசா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அந்த அவங்களோட முறைப்படி அவன் அந்த பொண்ணுக்கு இன்னும் முதலிரவு முடியல. அதுக்காக ஒரு கடைசியா ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி ஒன்னு வச்சிருக்க. அந்த பார்ட்டிக்கு ஹீரோ அவனோட ஒய்ஃபை கூட்டிட்டு வந்திருக்க. அப்ப அவனோட ஒய்ஃப் என்ன சொல்றானா, உன்னோட Dress பாரு ரொம்ப அழுக்கா இருக்கு. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னல, நம்ம போகிறது ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனான இடத்துக்கு தான் போக போறோம். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில நீ இப்படிப்பட்ட ஒரு காஸ்டியூம் போட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோவோட ஒய்ஃப் அவனை கண்டிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா ஹீரோ வந்து அதை பத்தி பெருசா எடுத்துக்கவே இல்லை. இதுல ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா, இவங்க ரெண்டு பேரும் ஃபாரினர்ஸ். இவங்க எந்த ஃபங்க்ஷன் வந்திருக்காங்கன்னு பார்த்தா, நம்ம இந்திய முறைப்படி ஒரு பொண்ணுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் அப்படிங்கறனால அதை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் அந்த விருந்துக்கு தான் இந்த ஹீரோ கேரக்டரும் அவனோட பொண்டாட்டியும் வந்திருக்காங்க. ஒரு வழியா இவங்களுக்குள்ள நடந்து முடிஞ்ச அந்த பஞ்சாயத்தெல்லாம் பேசி முடிச்சிட்டு அந்த காஸ்டியூமையும் ஹீரோ சரி பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள வர, இவனை யாரு இன்வைட் பண்றான்னு பார்த்தா அந்த புதுசா கல்யாண கோலத்தில் இருக்க அந்த மணப்பொண்ணு தான் இவங்களை இன்வைட் பண்றாங்க. நான் நினைக்கவே இல்லை நீங்க இவ்வளவு சீக்கிரம் இந்த பார்ட்டிக்கு வருவீங்கன்னு சொல்லிங்கிற மாதிரி இவங்களை நம்ம ஹீரோயின் வச்சுக்கலாம். அந்த ஹீரோயின் கேரக்டர் ஹீரோவை உள்ளுக்குள்ள கூட்டு போறேன். நீங்க வரதுக்கு முன்னால எனக்கு ஒரு இன்ஃபார்மெண்ட் கொடுத்துட்டு வந்திருக்க கூடாதா? நான் இன்னும் கொஞ்சம் தடபுடலா நிறைய பிளான்லாம் பண்ணி வச்சிருந்தேன். அது நடக்கிறதுக்குள்ளேயே நீங்க வந்துட்டீங்க. சரி பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை ஹீரோயின் உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போறேன். அப்படி அங்க போனா இந்த ஹீரோவோட ஒய்ஃப் கூட இல்லாம இன்னும் 4-5 ஜோடி இல்ல 2-3 தான் நினைக்கிறேன். இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. அப்படி வந்ததுமே ஹீரோ என்ன சொல்றானா, நான் நினைக்கவே இல்ல நீங்க இந்த அளவுக்கு இந்த பார்ட்டியை பார்த்து பண்ணுவீங்கன்னு சொல்லி. நான் இங்க வந்து கலந்துகிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கிற மாதிரி அவன் பொழுது பேசிக்கிட்டு இருக்கான். இதுல புதுமாப்பிள்ள வேற, இதுல என்ன இருக்கு, இது என்னோட கடமை தான். அதையும் தாண்டி நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா இருந்து இப்போ இந்த அளவுக்கு நண்பர்களா மாறிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் பேசிக்கிட்டு இருக்கு. கூட இன்னொரு லேடி இருக்கிறா. அவ யாரு பொண்டாட்டி என்ன அப்படிங்கிறது எனக்கு டீடைல் தெரியல. அவங்களும் ஹீரோவை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் கடலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா என்ன சாப்பிட வேண்டியது தானே, வேலையை ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ஹீரோ என்ன சொல்றானா, இல்ல நம்ம இந்த பார்ட்டியை கொஞ்சம் டிஃபரெண்டா கொண்டு போலாம்னு சொல்லி எனக்கு தோணுது. நம்ம எடுத்த உடனே சாப்பிட வேணாம், ஒரு சின்னதா ஒரு கேம் மாதிரி ஒன்னு கண்டக்ட் பண்ணலாம். அந்த கேம்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஒரு ஃபுட்டை சூஸ் பண்ணி அதை சாப்பிடணும். இப்படி மாதிரியான ஒரு காம்படிஷனை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ சொல்ல, இப்போ இந்த புதுமாப்பிள்ள என்ன சொல்றானா, இது ஒரு சிறப்பான ஐடியாவா இருக்கு. நான் கூட இப்படிப்பட்ட யோசனைகளா எனக்கு வரவே இல்லை. ஆனா நீங்க இவ்வளவு தெளிவா ஒரு பதில் சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, அதெல்லாம் பிறவிலேயே வரணும். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு டேலண்ட் பை பர்த்லயே இருக்கு. அதனால தான் நான் இந்த மாதிரியான யோசனைகளை என்னால சொல்ல முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் ஹீரோயினோட புருஷன் கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்க. சரி இப்படியே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்பதான்டா விஷயத்துக்கு வருவீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணிக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் என்ன சொல்றானா, சீக்கிரமா கேம் ஆரம்பிங்க, அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கேமை முடிச்சிட்டு எனக்கு இன்னும் சில பல கேம்ஸ் எல்லாம் இருக்கு, அதுலயும் நான் ஜெயிக்கணும், ஜெயிச்சே தீரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி எடுத்த உடனே அந்த புது மாப்பிளைக்கு தான் ஒரு டாஸ்க் கொடுக்க, இதெல்லாம் எனக்கு சாதாரண ஒரு விஷயம், இதை எப்படி பெர்ஃபார்ம் பண்றேன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த டாஸ்கை ஈஸியா பண்ணி முடிச்சான். அடுத்ததா இன்னொரு கேம் இந்த ஹீரோ கேரக்டருக்கு கொடுக்குறாங்க. ஆனா ஹீரோ பார்க்க டம்மியா இருக்கான்ல, ஆளு பார்க்கத்தான் அப்படி இருப்பான், ஆனா அவனோட டேலண்ட் வந்து நம்ம கற்பனைகளோட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிதான். ஏன்னா இது எல்லாமே முழுக்க ஆக்டிங் தான். இதுல இவனை பத்தி நம்ம பாராட்ட என்ன இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஹீரோ வந்து அவனுக்கு கொடுத்த அந்த டாஸ்க்ல ஜெயிச்சிட இந்த பக்கம் ஹீரோயின் நின்னுகிட்டு இருக்கு. அப்ப அவங்க சடனா ஒரு விஷயத்த பண்றாங்க. அது ஹீரோவை ஒரு செகண்ட் தலையை சுத்தக்கூடிய லெவலுக்கு கொண்டு போய் விட்டுரு. அப்படி என்ன பண்ணிருப்பா அப்படிங்கிறது ஓரளவுக்கு நான் சொல்லாமலே உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி நினைக்கிறேன். இப்படி ஹீரோயின் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்வான்னு சொல்லி இவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். இப்படி ஒரே வார்த்தை திரும்ப பேசிட்டு இருக்கு. இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் ஹீரோக்கு இல்லாதனால அவன் என்ன பேசுறனே தெரியாம அமைதியே நின்னுகிட்டு இருக்க. அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிற எல்லாருமே சரி டைம் ஆயிடுச்சு, நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்ததா இவங்க அந்த டின்னர்ல உட்கார்ந்தாச்சு. வகை சமையலை சமைச்சு வச்சிருக்காங்க. நான் இந்த படத்தை பத்தின கண்டென்ட் யோசிக்கிறத விட்டுட்டு அந்த டேபிள்ல இருக்க சாப்பாடெல்லாம் பார்க்கும் போதுதான் நமக்கும் லைட்டா பசிக்கிற மாதிரி. நிஜமாவே அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு சமையலை தான் இவங்க பண்ணி வச்சிருக்காங்க. அதை ஒவ்வொருத்தவங்களும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஹீரோயின் கேரக்டரை ஆளையே காணோம். என்னடா பண்றா அப்படின்னு பார்த்தா அவ அந்த டைனிங் டேபிளுக்கு கீழே அவளோட சாரி மட்டும் தான் வெளியே தெரியுது. ஹீரோவோட முகமும் லைட்டா கொஞ்சம் வித்தியாசமா மாறி இருக்கு. ஆக ஹீரோயின் சாப்பாட சாப்பிடல, வேற என்ன யோப்தியோ சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆனா அதை ஏன் டைனிங் டேபிளுக்கு கீழே போய் இப்படி சீக்கிரட்டா பண்ணிட்டு இருக்காங்கிறது எனக்கு புரியல. அநேகமா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியை பார்க்கும்போது புரியும். இப்படிப்பட்ட ஒரு கேம் எல்லாம் போய்கிட்டு இருக்க ஹீரோயின் மட்டும் புதுசா ஒரு விதமான கேம் விளையாடிக்கிட்டு இருக்கிறா. அதுவும் யாரு கூட, ஹீரோ கூட. அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டி இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தன்னோட புது பொண்டாட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிறது அந்த புது மாப்பிளைக்கு இன்னும் தெரியல. அவன் சாப்பாடுல மட்டும் முழு போக்கஸா வெட்டி வீசிக்கிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு பசியில இருந்திருப்பான் போல தெரியுது. ஆனா ஹீரோயின் வேற
வேற ஒரு ட்ராக்ல போய்கிட்டு இருக்க. எல்லாரும் ஒரு கட்டத்துல ஹீரோயினை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்க என்னோட டார்லிங்க காணோம், அவளுக்காக தானே இந்த பார்ட்டியை நம்ம வச்சிருக்கோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவ எங்க போனா? இதுதான் அவகிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம். எப்ப பார்த்தாலும் இப்படி பாதியிலேயே ஒரு ஒர்க்கை விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுவா. நானும் நிறைய டைம் சொல்லி பார்த்துட்டேன், அவ கேட்கற மாதிரியே இல்ல. எப்பதான் இவெல்லாம் திருந்த போறாளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஹீரோயின் திருட்டுத்தனமா அந்த டைனிங் டேபிளுக்கு வெளியவே எஸ்கேப் ஆகி இந்த கதவை விட்டு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு ஏரியாக்குள்ள போயிடுறான். இப்படி இவங்க போனதுக்கு அப்புறம் பார்க்க போன ஒரு கட்டத்துல இந்த ஹீரோயின் கேரக்டர் அப்படிங்கிற ஒருத்தையவே எல்லாருமே மறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அந்த சூழ்நிலையில ஹீரோவை மட்டும் அவங்க அந்த கதவு கிட்ட நின்னுட்டு இந்த பக்கம் வர சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவுக்கு ஒரே பயம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த பார்ட்டியை விட்டுட்டு நம்ம போவோம்னு சொன்னா ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இங்க இருக்கிறவனுக்கு தெரிஞ்சதுன்னா இது மிகப்பெரிய அவமானமா போயிடும். அதையும் தாண்டி இப்ப பொண்டாட்டி வேற கூட இருக்கிற, அவ சொல்லவே தேவையில்ல, நம்மள மொத்தமா முடிச்சு விட்டுருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் இந்த பக்கம் ஹீரோயின் அவங்க செய்கையிலேயே நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்க. இதுக்கு மேலையும் ஒருத்தன் பொறுத்துக்கிட்டு இருந்தா அவனை இந்த உலகம் மன்னிக்கவே மன்னிக்காது. நம்மளோட அமைதியை கலைச்சிட்டு இனி அதிரடியான சில விஷயங்கள்ல இறங்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல ஹீரோ உள்ளுக்குள்ள போற மாதிரி இருக்கு. அப்போன்னு பார்த்து கரெக்டா அங்க இருக்கிற ஒருத்தவன் ஹீரோவை இங்க இருந்து போக விடல. இப்போ இந்த டின்னர்ல இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபுட் இருக்கு, இதை சாப்பிட்டு பாருங்களேன். இப்படிப்பட்ட ஒரு உணவை நீங்க உங்க வாழ்க்கையில ஏன் சொல்ல போனா இனி லைஃப் டைம்ல சாப்பிடவும் மாட்டீங்க, சாப்பிடவும் முடியாது, எங்கேயுமே கிடைக்கவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு சாப்பாடை கொண்டு வந்து ஹீரோவை ட்ரை பண்ண சொல்றான். அப்போ ஹீரோவுக்கு பெருசா இப்போ சாப்பிட்ற விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவன் முழுக்க முழுக்க வேற ஏதோ ஒரு கண்டென்ட்டுக்குள்ள போயிட்ட மாதிரி இருக்கு. இருந்தாலும் இவன் இவ்வளவு கம்பல் பண்ணி சொல்லும் போது நாம எப்படி பொறுமையா இருக்க முடியும்? அவன் சொல்றதை கேட்டுத்தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரின்னு சொல்லி இவன் கொடுத்த அந்த சாப்பாடை கொஞ்சமா லைட்டா டேஸ்ட் பண்ணி பாக்குறான். அவனுக்கு பெரிய அளவுல அது இன்ட்ரெஸ்டே இல்ல. இதுல கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா ஹீரோவோட தட்டுல ஒரு சாப்பாடு கூட இல்ல, எந்த ஒரு ஐட்டத்தையும் அவங்க வைக்கவே இல்லை. அப்போ அவன் முழுக்க முழுக்க எதுக்காக வந்தானோ அந்த வேலையை அவன் பார்க்கவே இல்லை. எதெல்லாம் பார்க்க கூடாதோ அப்படிப்பட்ட சில வேலைகளை தான் ஹீரோ பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறான். யாரு கூட? அதுவும் இந்த கதையில வரக்கூடிய ஹீரோயின் கூட. அந்த ஹீரோயினுக்கு புதுசா கல்யாணம் இருக்கு, புது மாப்பிள்ள தான் பொண்டாட்டியை கண்டுக்கவே இல்லை. அவன் சாப்பாடை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கான். இந்த ஒவ்வொரு சாப்பாடும் ஒவ்வொரு விதமான ரசங்களுடையது, இது ஒரு மனுஷனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிதாகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. அநேகமா ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஃபுட்டியா இருப்பான்னு நினைக்கிறேன். சரி, அப்புறம் சாப்பிட வந்த இடத்துல அவன் சாப்பாடை பத்தி தானே பேசுவான், வேற அதை பத்தியே பேசிட்டு இருப்பானா? அது பேசுறது சரியும் இல்லை. இப்படி இருக்கும்போது இந்த புது மாப்பிள்ள இந்த ஹீரோவோட ஒய்ஃபோட கொஞ்ச நேரம் கடலை போட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒரு கனெக்ஷன் உருவாகாது, பயப்பட வேணாம். அப்படி இருக்கும்போது இந்த ஹீரோவோட ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இப்படிப்பட்ட ஆத்தென்டிக்கான ஃபுட் எல்லாம் ஒத்துக்காது, எனக்கு நார்மலான வெஸ்டர்ன் ஸ்டைல் ஃபுட்ஸ் மட்டும் தான் ஒத்துக்கும் அப்படின்னு சொல்லி இந்த புது மாப்பிள்ள கொடுக்குற எந்த ஒரு சாப்பாட்டையும் இந்த கேரக்டர் வேணாம்னு சொல்லி நிராகரிச்சிடறாங்க. சரின்னு சொல்லி ஹீரோவை தேடலாங்க. டைம் ஆயிடுச்சு, அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க, இங்க இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. எங்கடா இந்த புருஷங்கிற ஒரு கேரக்டர் தானே, அவன் ஆளையே காணும்னு சொல்லி கூடவே இந்த புது மாப்பிள்ள தான் பொண்டாட்டியும் காணுங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் கேட்டுக்கு வெளியே போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனா அது இவங்களுக்கு சுத்தமா தெரியல. ஆனா இவங்க கண்ணில் படக்கூடிய தூரத்துல தான் இருக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் அவளோட தலையை மட்டும் இந்த பக்கம் எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் முக்கியமான வேலை இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம எது வந்தாலும் பேசிக்கலாம் டார்லிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த புருஷன் கிட்ட சொல்லிட. இவனுக்கும் சரி, நான் மனைவி இவ்வளவு கெஞ்சி கேட்கும் போது இதுக்கு மேலேயும் நம்ம எதுக்கு அவளை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாம போய் சாப்பிட்ற வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் அதை மறந்துட்டு இந்த வேலைக்குள்ள போயிடுறான். இந்த சைடு பார்த்தா இந்த ஹீரோயின் கேரக்டரும் ஹீரோ கேரக்டரும் கொஞ்சம் ரகசியமா ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்றானா, உங்களை நான் பார்த்தப்ப இருந்தே எனக்கு உங்க மேல ஒரு விதமான ஒரு காதல், ஒரு ஈர்ப்பு உருவாயிடுச்சு, அதை எப்படி சொல்றதுன்னு சொல்லி தான் இவ்வளவு நாள காத்துக்கிட்டே இருந்தேன். உங்களுக்கும் அநேகமா என் மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, அது உங்களோட உடல் மொழிகளை பார்க்கும் போதே என்னால புரிஞ்சுக்கவும் முடியுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஹீரோயின் சொல்றானா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல, நீ தான் என்ன வாண்டடா கம்பல்சர் பண்ணி ஒரு சில விஷயங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு இப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் நிஜமாவே உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, என் மேல உங்களுக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லைன்னு சொல்லி இப்படின்னு கேட்டதுமே ஹீரோ ஆமா அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறேன். நிஜமாவே நீ சொன்ன மாதிரி எனக்கும் உன் மேல ஒரு விதமான காதல் இருக்குதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்ல, அவ்வளவுதான், ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டாங்க, இதோட பஞ்சாயத்து முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைப்போம். ஆனா அங்கதான் ஒரு சில ட்விஸ்ட் இருக்கு. இப்போ ஹீரோயின் மறுபடியும் இவங்கிட்ட ஒரு சில கிளாரிபிகேஷன்லாம் வேணும்னு சொல்லி வாண்டடா நிறைய விஷயங்களும் அவங்க பேசிக்கிறாங்க. இப்படி இவங்க இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கூட உள்ளுக்குள்ள 4 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அத்தனை பேரும் மிச்சர் சாப்பிடுற மாதிரி அமைதியாவே இருக்கிறாங்க. ஆனா இந்த கதையை எடுத்த அந்த டைரக்டர் இருக்கான் பாத்தீங்களா, அவனை ஒன்னும் சொல்ல முடியாது, எல்லாம் கற்பனைக்கு மட்டுமே நிஜமானதாக இருக்குமே தவிர ரியல் லைஃப்ல ஒரு கூட வாய்ப்பே இல்லை. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்க உள்ளுக்குள்ள போகணும்னு சொல்லி ஏதாவது நினைச்சாலும் கூட உங்களோட லைஃப் தான் கண்டிப்பா ஸ்பாயில் ஆகுமே தவிர இதை தவிர்த்து இதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு தாட்ஸ்ல ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கிறா. யாரு கூட? இன்னொருத்தனோட மனைவியோட புருஷன் கூட. ஆனா இந்த ஹீரோ கேரக்டரும் தான் பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கிறதே மறந்துட்டான் போல. அந்த அளவுக்கு இவன் ஹீரோயினை பார்த்ததுமே மயங்கிட்டான் போல இருக்கு. ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் தான், ஹீரோயின் நிஜமாவே பொண்ணு தானா இல்ல பார்க்க பொண்ணும் பையனும் ரெண்டு கலந்த மாதிரியே இருக்கிறாங்க? மேபி ஓவரா ஜிம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணா பாக்குறதுக்கு லைட்டா
அவங்க கிட்ட கொஞ்சம் மேன்லினஸ் எதிர்பார்ப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு டைப்பா தான் இந்த கதையோட ஹீரோயின் இருக்கிறாங்க. இவங்க ரொம்ப பிரபலம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, எனக்கு அவ்வளவா தெரியல. இதுக்கு ரெண்டும் இப்படிப்பட்ட ஒரு சில செயல்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க அங்க உள்ள இருக்கிற யாருக்குமே பெரிய அளவுல சந்தேகம் வரல. இப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த இன்னொரு லேடி ஒருத்தவங்க இருந்திருப்பாங்கல்ல, நான் சொல்றது அந்த ஹீரோ கேரக்டரோட ஒய்ஃப் இல்ல, இன்னொரு லேடி இருந்திருப்பாங்க. அவனோட புருஷனும் இங்கதான் இருந்திருப்பான். அவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு ரொம்ப நேரமா ஹீரோயினே காணும். நம்ம அவளுக்காக தானே இந்த பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நான் போய் தேடி பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க எழுந்து வர. அப்படி எழுந்து வரும்போது இங்க வெளியே இருக்கிற அந்த ஹீரோ கேரக்டருக்கு தெரிஞ்சிருச்சு யாரோ ஒருத்தங்க இங்க வராங்கன்னு சொல்லி. உடனே இவன் ஹீரோயின் கூட ரகசியமா ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்திருப்பான். அப்படி என்ன பேசியிருப்பான்னு உங்களுக்கு தெரியும். அதை உடனே ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ்ல நான் வந்துருவேன், எதுக்காக இப்படி என்ன தேடிக்கிட்டே இருக்கிறீங்க, கொஞ்ச நேரம் கூட எனக்கு பிரைவசின்னு சொல்லி எதுவுமே இருக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட. இல்ல உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கறதுக்காக நான் வரல, ஒருவேளை நீங்க இங்க இருந்து கிளம்பி போயிட்டீங்களோ அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் வந்தேன். அது போக உங்களோட ஒய்ஃப் வேற நீங்க வந்தாதான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த புதுசா வந்த லேடி இவங்கிட்ட இந்த விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன். போனதுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு சில பிளான பண்ணி அவங்களோட ட்ராக்ல அவங்க போய்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு எண்டிங்கோட இந்த கதையும் முடியும். இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். வரவங்க இந்த ஸ்டோரிஸை பாருங்க, பிடிக்காதவங்க தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இந்த படத்தோட பேரெல்லாம் சொல்றது இல்லையா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ல கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலா இந்த படங்களோட பேரை சொல்லக்கூடாதுன்னு எனக்கு எதுவுமே கிடையாது. நான் இப்ப சொன்னேன்னு வைங்களேன், இந்த வீடியோவும் இருக்காது, நம்மளோட சேனலுக்கு தான் மிகப்பெரிய பஞ்சாயத்து ஆகும். அதனாலதான் சொல்றேன், நீங்க டெலிகிராம்ல இந்த கண்டென்ட் வீடியோக்களை பார்த்துக்க முடியும். நீங்க அங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லி கூட எந்த ஒரு அவசியமும் இல்ல. விருப்பப்படுறவங்க நீங்க வீடியோஸ் அங்க பார்த்து அவ்வளவுதான். மேபி இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற வீடியோ அதோட ஃபுல் வீடியோ வந்து நாளைக்கு இல்ல நாளைக்கு, அதுக்கு 2 நாளுக்குள்ள ரிலீஸ் ஆயிடும். மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையில வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.